ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ராகி மாவு எள்ளு உருண்டை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி மாவு எள்ளு உருண்டை செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. ராகி மாவு 1/2 கிலோ, எள்ளு 100 கிராம், வெல்லம் 1/4 கிலோ, வேர்க்கடலை 1/4 கிலோ, ஏலக்காய் 10. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு 2 பொருள் வறுத்து எடுத்துக்கலாம். அது என்னென்னா, வேர்க்கடலையும் எள்ளையும் வறுத்துக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. வேர்க்கடலையை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ எள்ளையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வறுத்தாச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ 2த்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ராகி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடை செய்கிறதுக்காக. அரை கிலோ ராகி மாவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அதே போல் தான் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம தவா வச்சு பிசைஞ்ச மாவை தட்டி சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ மாவை தவாவில் போட்டு அப்படியே தட்டி விட்டுடலாம். இப்போ அடை நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வெந்த உடனே கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா அடையும் சுட்டு எடுத்தாச்சு. சூடாகணுன்னே நம்ம புட்டு போட்டுக்கலாம். புட்டு போட்டால் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு அடை சூடாகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன துண்டாக புட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா அடையும் புட்டு போட்டோம். ஏற்கனவே காமிச்ச 10 ஏலக்காவை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலையை தோல் எடுத்துட்டோம். இப்போ நம்ம காமிச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி செய்கிறதோட உரல் இருந்தாக்கா இடித்து செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச எள்ளை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெல்லத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கையில் பிடிச்சி பார்த்தா உருண்டையாக வரணும், லட்டு மாதிரி. அதுதான் கரெக்டான பதம். பாருங்கள் நமக்கு எப்படி லட்டு மாதிரி உருண்டையாக வருதுன்னு.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் போட்டிருக்கிற வேர்க்கடலை எள்ளு எல்லாமே ஒன்றா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவு எள்ளு உருண்டை பாரம்பரியமானது. இது உடம்புக்கு ரொம்பவே சத்தானது. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற வேர்க்கடலை, எள், ராகி மாவு, வெல்லம் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது தான். பாருங்கள், நம்ம பிடிச்சவொடனே எப்படி லட்டு மாதிரி அழகாக இருக்குது. நம்ம போட்ட வேர்க்கடலை, எள் எல்லாமே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த ராகி மாவு எள்ளு உருண்டை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதை கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா எள்ளு சேர்த்துருக்கிறதுனால. நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் எள்ளு இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ராகி மாவு எள்ளு உருண்டை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ராகி மாவு எள்ளு உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.